நம்ம வெண்பாவ ஹாஸ்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லா பிளானையுமே இந்த ராஜேஸ்வரி பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா, அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு, "மல்லியம்மா என்ன காப்பாத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கெல்லாம் போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு பயங்கரமா வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. "வெண்பா நீ எத பத்தியும் கவலைப்படாத. எதுவும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் போக விட்டுற மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறும்போது, ராஜேஸ்வரி இருந்துட்டு, "நீ யாரு இது எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு? என் தம்பிய வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லல. என் தம்பிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டலுக்கு வெண்பா போகட்டும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டான். இதுல நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பர்மிஷன் குடுக்குறது? நீ பர்மிஷன் குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா வந்து கிளம்பி போ. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்க இருக்க? இந்த வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியையும், அதே மாதிரி வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில விஜய்லாம் வந்து ஒரு சரியான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிருது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, அதாவது வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாடா கிட்டயும் எவ்வளோ கதறி அழுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கப்போர்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா போயிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா, ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா இருந்துட்டு கதறி அழுததுனாலயும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டதுனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு கீழ விழ ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் விஜய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க மல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுறது மட்டும் இல்லாம, வெண்பாவ ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்துட்டு இங்கிருந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவோ பண்ணாங்க. ஆனா, அது எதையுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன்னா, தன்னோட அக்கா சொல்றது தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போறது தான் கரெக்ட்டா இருக்குமா? அதாவது இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வெண்பாவ ஹாஸ்டலுக்கு அனுப்பிருவாங்களாம். இல்ல நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிளான் பண்ணி நம்ம வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, போக விடாம தடுத்துருவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.